அரசுடைமை ஆகிறது பஸ்ஸிலின் பிணை பணம். பிணைதாரர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை. அஸ்வசும கொடுப்பனவு இன்று வங்கிக் கணக்குகளில் வரவு. 1.2 மில்லியனுக்கும் அதிகமான குடும்பங்களுக்கு பணம். ஆதாரமின்றி 1 கோடிக்கும் அதிகமான பணம் வைத்திருந்த 19 வயது இளைஞர் கைது. எல்னினோவால் வடக்கு இலங்கைக்கு ஆபத்து. மழை வீழ்ச்சி குறித்து யாழ் பல்கலைக்கழக பேராசிரியர் எச்சரிக்கை. பளையில் விடுதலை புலிகளின் முகாம். சமூக ஊடக தகவல்களை முற்றாக மறுத்த அரசாங்கம். கஞ்சிபாணி இம்ரானின் உறவினர் கொலை. பெண் உட்பட 5 கைது. யாழில் காலாவதியான பொருட்கள் விற்பனை. வர்த்தக நிலையத்திற்கு நீதிமன்ற அதிரடி உத்தரவு. இலங்கையின் முதல் டெஸ்ட் போட்டியில் இந்தியா வெற்றி. தொடரில் முன்னிலை. முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச தொடர்பான வழக்கில் செலுத்தப்பட்டிருந்த பிணைப்பணம் தொடர்பில் முக்கியமான சட்ட நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நீதிமன்றத்தில் வழங்கப்பட்டிருந்த பிணை நிபந்தனைகளை மீறியமை அல்லது வழக்கின் அடுத்த கட்ட நடவடிக்கைகளுடன் தொடர்புடைய காரணங்களால் பிணையாக வழங்கப்பட்ட பணம் அரசுடைமையாகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பிணை வழங்கப்படும் சந்தர்ப்பங்களில் சந்தேக நபர் நீதிமன்றத்தில் தொடர்ந்து முன்னிலையாக வேண்டும் என்பதுடன் பிணைதாரர்களும் தங்களது பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் உள்ளது. குறித்த வழக்கில் நீதிமன்ற உத்தரவுகளுக்கு அமைவாக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் பிணைதாரர்களுக்கும் சட்ட ரீதியான விளைவுகள் ஏற்படக்கூடிய நிலை உருவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விவகாரம் தொடர்பான முழுமையான சட்ட நடவடிக்கைகள் நீதிமன்றத்தின் அடுத்த கட்ட விசாரணைகளின் போது மேலும் தெளிவாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கையில் அரசியல் பிரமுகர்களுக்கு எதிரான வழக்குகள் மற்றும் அவற்றுடன் தொடர்புடைய பிணை நடைமுறைகள் தற்போது அதிக கவனத்தை பெற்றுள்ள நிலையில் இந்த வழக்கும் அரசியல் வட்டாரத்தில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் அஸ்வசும நலன்புரி கொடுப்பனவு இன்று பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படுவதாக நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது. ஆகஸ்ட் மாதத்திற்கான கொடுப்பனவுகளே இன்று ஆகஸ்ட் 19ஆம் தேதி பயனாளிகளின் கணக்குகளுக்கு நேரடியாக அனுப்பப்படுகின்றன. அஸ்வசும திட்டத்தின் முதல் கட்டத்தின் கீழ் 9,99,502 பயனாளி குடும்பங்களுக்கு 924 கோடியே 18,92,500 ரூபாய் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை இரண்டாம் கட்டத்தின் கீழ் 2,12,955 குடும்பங்களுக்கு 232 கோடியே 17,35,000 ரூபாய் வழங்கப்பட உள்ளது. இதன் அடிப்படையில் 2 கட்டங்களிலும் சேர்த்து 1 மில்லியனுக்கும் அதிகமான குடும்பங்கள் இந்த மாத கொடுப்பனவை பெறுகின்றன. பணம் பயனாளிகளின் அஸ்வசும வங்கிக் கணக்குகளுக்கு நேரடியாக வரவு வைக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எனவே தகுதியுடைய பயனாளிகள் தங்களது வங்கிக் கணக்குகளை சரிபார்த்து பணம் வரவு வைக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களின் அத்தியாவசிய செலவுகளுக்கு இந்த கொடுப்பனவு முக்கியமானதாக உள்ள நிலையில் இன்று பணம் வரவு வைக்கப்படுவது பயனாளிகளுக்கு முக்கிய செய்தியாக அமைந்துள்ளது. சட்டவிரோத பண பரிவர்த்தனைகளுடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் 19 வயது இளைஞர் ஒருவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நேற்று ஆகஸ்ட் 18ஆம் தேதி இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு 5 பகுதியைச் சேர்ந்த 19 வயதுடைய இளைஞரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடமிருந்து உரிய ஆதாரங்களால் விளக்கம் அளிக்க முடியாத 1,04,67,000 பணம் கைப்பற்றப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். அத்துடன் போலியான 1000 ரூபாய் நாணயத்தாள் ஒன்றும் அவரிடமிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த இளைஞர் உண்டியல் முறையை பயன்படுத்தி சட்டவிரோதமான பண பரிமாற்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. சட்டவிரோத பண பரிவர்த்தனைகள் மற்றும் பண மோசடி நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் வகையில் குற்ற புலனாய்வு திணைக்களம் மேற்கொண்டு வரும் விசாரணைகளின் ஒரு பகுதியாகவே இந்த கைது இடம்பெற்றுள்ளது. சந்தேக நபரிடம் மேலதிக விசாரணைகள் தொடர்கின்றன. இந்த விசாரணைகளின் மூலம் பணத்தின் மூலாதாரம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய ஏனைய நபர்கள் தொடர்பில் தகவல்கள் கிடைக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்து சமுத்திர பிராந்தியத்தில் உருவாகி வரும் காலநிலை மாற்றங்கள் எதிர்காலத்தில் இலங்கையின் மழை வீழ்ச்சியில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை பேராசிரியரும் வானிலை ஆய்வாளருமான நாகமுத்து பிரதீபராஜா எச்சரிக்கை விடுத்துள்ளார். வலுவான எல்னினோ செயற்பாடு ஆரம்பித்துள்ள நிலையில் இந்து சமுத்திர இருமுனை குறியீட்டின் பெறுமதியில் திடீர் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பொதுவாக இந்து சமுத்திர இருமுனை குறியீட்டின் நேர்மறையான நிலை வலுவாக இருக்கும் போது அக்டோபர்
அக்டோபர், நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் இலங்கைக்கு போதுமான மழை கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகரிக்கும். ஆனால் எல் நினோவின் தாக்கத்தால் இந்த நிலை மேலும் பலவீனமடைந்தால் எதிர்வரும் மாதங்களில் மழை வீழ்ச்சி குறையக்கூடும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக தென்மேற்கு இலங்கையில் ஏற்கனவே குறைந்த மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ள பகுதிகளில் எதிர்காலத்தில் நீர் பற்றாக்குறை ஏற்படக்கூடிய அபாயம் இருப்பதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. எல் நினோ தொடர்ந்து வலுவாக செயற்பட்டு இந்து சமுத்திர இருமுனை குறியீடு வலுவற்ற நிலையில் காணப்பட்டால் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் எதிர்பார்த்த அளவுக்கு மழை கிடைக்காமல் போகலாம் எனவும் பேராசிரியர் தெரிவித்துள்ளார். இதனால் விவசாயம், குடிநீர் மற்றும் நீர்த்தேக்கங்களில் நீர்மட்டம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் தாக்கம் ஏற்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கிளிநொச்சி பளை பகுதியில் விடுதலை புலிகளின் பயிற்சி முகாம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் தகவல்கள் முற்றிலும் தவறானவை என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. அமைச்சரவை பேச்சாளர் நளிந்த ஜெயதிச இந்த விடயத்தை அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட காணொளிகள் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குறித்த பகுதி பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் கடந்த காலத்தில் அங்கு சட்டவிரோதமாக மரங்கள் அழிக்கப்பட்டு நிலங்கள் துப்புரவு செய்யப்பட்டமை தொடர்பில் தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. அங்கு சட்டவிரோத கட்டுமான நடவடிக்கைகள் இடம்பெற்றதாகவும் விசாரணைகளில் தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனினும் அந்த இடத்தில் விடுதலை புலிகளின் பயிற்சி முகாம் ஒன்று இயங்கியதாக சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் தகவல்களுக்கு எந்த அடிப்படையும் இல்லை என அரசாங்கம் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. குறித்த பகுதியில் தற்போது விவசாய நடவடிக்கைகள் இடம்பெறுவதுடன் கட்டிடம் ஒன்றுக்குள் இயந்திரங்களை பயன்படுத்தி ஆடை உற்பத்தி நடவடிக்கை இடம்பெறுவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் சமூக ஊடகங்களில் பரவும் தகவல்களை உறுதிப்படுத்தாமல் பகிர்வதை தவிர்க்குமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட வேண்டிய நிலையும் ஏற்பட்டுள்ளது. பாதாள உலக செயற்பாடுகளுடன் தொடர்புடையதாக கருதப்படும் கஞ்சிபானி இம்ரானின் நெருங்கிய உறவினர் என கூறப்படும் 54 வயதுடைய முகமது அஸ்மின் மொய்தீன் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மாளிகாவத்தை ஸ்ரீ சங்கராஜ மாவத்தை பகுதியில் கடந்த ஆகஸ்ட் 10 பிற்பகல் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றது. கொலை தொடர்பான விசாரணைகளின் அடிப்படையில் கொழும்பு வடக்கு குற்ற புலனாய்வு பிரிவினர் சந்தேக நபர்களை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் 21 வயதுடைய ஆண் ஒருவரும் 23 வயதுடைய பெண் ஒருவரும் அடங்குகின்றனர். அவர்களிடமிருந்து 25 கிராம் 840 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 19, 25 மற்றும் 28 வயதுடைய 3 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடம் இருந்து மேலும் 12 கிராம் 380 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளும் கொலைக்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த கொலை திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகிப்பதுடன் வெளிநாட்டில் இருப்பதாக கருதப்படும் மற்றும் ஒரு திட்டமிட்ட குற்றச்செயல் சந்தேக நபருக்கும் இதில் தொடர்பு இருக்கலாம் என்ற கோணத்திலும் விசாரணைகள் இடம்பெறுகின்றன. சம்பவத்தின் முழு பின்னணியையும் கண்டறிய மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. யாழ்ப்பாணத்தில் காலாவதியான பொருட்களை விற்பனைக்காக வைத்திருந்ததாக கண்டறியப்பட்ட வர்த்தக நிலையம் தொடர்பில் நீதிமன்றம் முக்கிய உத்தரவை பிறப்பித்துள்ளது. காலாவதியான உணவுப் பொருட்கள் மற்றும் நுகர்வுப் பொருட்களை பொதுமக்களுக்கு விற்பனை செய்வது அவர்களின் உடல் நலத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாகும். இதனால் நுகர்வோர் பாதுகாப்பு தொடர்பான சட்டங்களின் கீழ் அதிகாரிகள் மேற்கொள்ளும் சோதனைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. யாழ்ப்பாணத்தில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது காலாவதியான பொருட்கள் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த கண்டறியப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட வர்த்தக நிலையத்திற்கு எதிராக சட்ட நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதுடன் நீதிமன்றமும் அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. காலாவதியான பொருட்களை விற்பனை செய்வது தொடர்பில் வர்த்தகர்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என்பதுடன் பொதுமக்களும் பொருட்களை வாங்கும் போது உற்பத்தி திகதி மற்றும் காலாவதியாகும் திகதியை பரிசோதிக்க வேண்டும். குறிப்பாக உணவுப் பொருட்களை வாங்கும் போது அவற்றின் பொதியிடல் நிலை, காலாவதி திகதி மற்றும் விலையை சரிபார்ப்பது மிகவும் அவசியமாகும். யாழ்ப்பாணத்தில் நுகர்வோர் பாதுகாப்பு தொடர்பான நடவடிக்கைகள் தொடர்ந்து தீவிரப்படுத்தப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கை மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் தொடரின் முதல் போட்டியில் இந்திய அணி வெற்றியை பதிவு செய்துள்ளதாக ஐபிசி தமிழ் விளையாட்டுச் செய்திகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு அணிகளும் நீண்ட வடிவிலான கிரிக்கெட் போட்டியில் மோதிய நிலையில் இந்திய அணி சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி போட்டியை தன்வசப்படுத்தியுள்ளது. போட்டியின் தொடக்கம் முதல் இந்திய அணி தனது துடுப்பாட்டம் மற்றும் பந்துவீச்சில் ஆதிக்கம் செலுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை அணி பதிலடி கொடுக்க முயன்ற போதிலும் இந்திய அணியின் பந்து வீச்சாளர்கள் முக்கியமான விக்கெட்
விக்கெட்டுகளை கைப்பற்றி போட்டியின் கட்டுப்பாட்டை தங்களிடம் வைத்திருந்தனர். இதன் மூலம் தொடரின் முதல் போட்டியிலேயே இந்திய அணி வெற்றியை பதிவு செய்து முன்னிலை பெற்றுள்ளது. இரண்டாவது போட்டி இலங்கை அணிக்கு மிகவும் முக்கியமானதாக அமையவுள்ளது. தொடரை சமன் செய்ய இலங்கை அணி அடுத்த போட்டியில் கட்டாய வெற்றியை நோக்கி களமிறங்க வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. கிரிக்கெட் ரசிகர்களின் கவனம் தற்போது அடுத்த டெஸ்ட் போட்டியை நோக்கி திரும்பியுள்ளது.